வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு மாறுபட்ட வேறுபட்ட ஆழமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் மனசுக்குள்ளே அவங்க சுதந்திர நிலையில் இருப்பதாக உணரவில்லை. நாம் முழு சுதந்திரத்துடன் இருக்கிறோமா, சுதந்திர உணர்வுடன் இருக்கிறோமா? அப்படி இல்லையே. ஏதோ சில விஷயங்களால் கட்டப்பட்ட மனிதர்களாக, பாண்டட் அப்படின்றோம்ல ஆங்கிலத்தில், அப்படிப்பட்ட மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த சமூகம், சமுதாயம் நம்மை கட்டி போட்டிருக்கிறது, பிணைத்திருக்கிறது. நாம் சுதந்திர மனிதனாக இல்லை. எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், எந்த செயலை வேணும்னாலும் நிறைவேற்றலாம், எப்படிப்பட்ட பாதையில் வேணாலும் நடக்கலாம், மனசுக்குள்ளே எதை நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் செய்ய முடியவில்லை, அந்த பாதையில் நடக்க முடியவில்லை, அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியவில்லை. இது ஏதோ ஒன்று, யாரோ ஒன்று தடுப்பதை போன்ற உணர்வு நமக்கு உண்டாகிறது. எது தடுக்கிறது, யார் தடுக்கிறது, தடுப்பவர்கள் யார், எது தடுக்கின்றது அப்படின்றத யோசித்து பாருங்கள். அப்போ நாம் உண்மையாகவே சுதந்திர மனிதர்களாக இருக்கிறோமா? மேன் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றல, அந்த மேன் ஆஃப் ஃப்ரீடம் என்று கூறக்கூடிய அளவிற்கு முழு சுதந்திர உணர்வு கொண்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இல்லை அப்படின்றதான் உண்மை. ஓஷோ அதை தான் சொல்கிறார். என்னென்னா, நீங்கள் சுதந்திரமான மனிதர்களாக நீங்கள் இல்லை. மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தவறு. அப்போ தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். சுதந்திர மனிதர்களாக நம்ம இல்லை, இண்டிபெண்ட் அப்படின்றல அந்த நிலையில் நாம் இல்லை. அப்போ சுதந்திர மனிதர்களாக நாம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? எப்படி சுதந்திர மனிதர்களாக ஆவது? எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எதை நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய மனிதர்களாக எப்படி ஆவது? அந்த நிலையை எப்படி அடைவது? அந்த நிலையை நோக்கி எப்படி பயணிப்பது? அந்த நிலையை நாம் அடைய வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இதை ஓஷோட்டையே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. ஓஷோ தன்னிடம் பல ஆண்களும் பெண்களும் கவலையுடன், குமுறல்களுடன், நாங்கள் சுதந்திரமாக இந்த உலகத்தில் இல்லை, யாரோ சிலர் எங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள், யாரோ சில மனிதர்கள் சமூகம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு எங்களை பிணைத்து வைத்திருக்கிறார்கள், எங்களை தங்க கயிறுகளால் கட்டி ஒரு இடத்தில் செயல்பட விடாமல் ஆக்கி இருக்கிறார்கள். இது எங்களுக்கே தெரியல. அந்த கண்ணுக்கு தெரியாத கயிறு ஒன்று இருப்பதை இப்போது நாங்கள் உணர்கிறோம். அந்த நிலையிலிருந்து, அந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டு சுதந்திர மனிதர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் உலாவ வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குருநாதரே அப்படின்னு சொல்லிட்டு பயபக்தியாக பணிவாக ஓஷோட்ட போய் கேட்டாங்க. ஓஷோ என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது இதுக்கு நான் ஏதாவது சொல்லி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தவறான பாதையில் நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த சுதந்திர நிலையை எப்படி அடைவது அப்படின்றத நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி நினைக்காம உன் மனசை வேறு பக்கம், வேறு மாதிரி ஒரு பக்கம் திருப்பி விட்டேன். இந்த சுதந்திர நிலை நமக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? இந்த சுதந்திர நிலையை எப்படி அடைவதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே விஷயந்தான். அதே விஷயத்தை நீ அப்படியே வேறு ஒரு கோணத்தில் அந்த விஷயத்தை சிந்திச்சு பாரு. சுதந்திரம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிறவியாகத்தான் நாம் பிறந்தோம். பின்னால் அந்த சுதந்திர நிலை அப்படின்றது நமக்கு இல்லாமல் போச்சு. எப்போ இல்லாமல் போச்சு? எப்போ நம்ம சுதந்திரம் கொண்ட மனிதனாக இருந்த நாம் சுதந்திரமற்ற மனிதனாக எப்போது மாறினோம்? சமூகம், சமுதாயம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், மத குருமார்கள், இப்படி பலர் நம்மை மாற்றியிருக்கிறார்கள் சுதந்திரமற்ற மனிதர்களாக. எப்போது அவர்கள் நம்மை மாற்றினார்கள்? எப்போது நாம் மாற்றப்பட்ட மனிதர்களாக ஆனோம்? ஓஷோ இப்படி சிந்திச்சு பாருன்றாரு. நீ ஏன் மாறுன? யார் மாற்றினது? எப்படி மாற்றினது? அந்த மாற்றினதுக்கு காரணம் யார், என்ன அப்படின்றத சிந்திச்சு பாரு அப்படின்றது. அப்போ எப்போ மனிதர்கள் எப்போ மாறினாங்க அப்படின்னா, ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மதங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? மதம், ரிலிஜியன் அப்படின்றது உலகத்தில் என்று தோன்ற ஆரம்பித்ததோ, அந்த மதங்களை பின்பற்றி மனிதர்கள் எப்போது நடக்க ஆரம்பித்தார்களோ அன்று அவர்கள் சுதந்திரத்தை இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு
அதாவது ஒவ்வொருத்தனும் ஒரு மதத்தை பின்பற்றுறான். இப்போ ஹிந்து அப்படின்னா ஹிந்து மதம், இந்து மதம். இந்து மதம்னா அந்த இந்து மதத்தை பின்பற்றி கோடிக்கணக்கான மக்கள், கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி கோடிக்கணக்கான மக்கள், முகலாயர்கள், முஸ்லீம், அவர்கள் பின்பற்றி அவர்களுடைய மத கோட்பாடுகளை பின்பற்றி கோடிக்கணக்கான மக்கள். இதை மாதிரி உலகத்தில் பல மதங்கள், இன்னும் ஏராளமான மதங்கள், ஏராளமான அந்த மதங்களை பின்பற்றி கோடிக்கணக்கான மக்கள் செயல்படுகிறீர்கள். அந்த மதத்தினுடைய கொள்கைகள், அந்தந்த மதத்திற்குன்னு கொள்கைகள், கோட்பாடுகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதை பின்பற்றி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை அந்த கொள்கைகளுக்கு பின்னால், கொள்கைகளின் படி அந்த பாதையில் அமைத்துக் கொள்கிறீர்கள். அப்படி வரும்போதே உங்களுக்கு அந்த சுதந்திரம்ன்றது போயிடுச்சா? நீங்கள் தீர்மானிக்கலை, மதம் தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு மதமும் தீர்மானிக்கிறது. நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், எப்படியெல்லாம் காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சில நியதிகள் அப்படின்றல, அந்த நியதிகளின்படி நீங்கள் நடக்கிறீங்க. அந்த மத குருமார்கள், மத அமைப்புகளை நடத்துபவர்கள், அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதை இப்படி செய்ய, இதை ஏன் இப்படி பண்ண, இந்த கிழமை நீ ஏன் பண்ண, 13ஆம் தேதியை பார்த்தியா, 13ஆம் தேதி போய் அந்த காரியத்தை பண்ணுற, 13ஆம் தேதி எவனாவது பண்ணுவாயா, அஷ்டமி, நவமி, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்கிறான்ல. நல்ல நேரம், இப்போ வீட்டை விட்டு கிளம்பும்போதே இந்த நேரத்தில் போய் கிளம்பியிருக்க, இந்த நேரத்தில் போய் கிளம்பி பண்ணால் காரியம் நடக்குமா? நேரம் பார்க்க வேண்டாமா? காரியத்தை செய்யும் போதே பார்க்கணியா, நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் எது அப்படின்றதெல்லாம் பார்த்து செய்யணும்ல. நீ பாட்டுக்கு அதெல்லாம் கவனிக்காமல் நீ போய் நல்ல நேரம்ன்றது இந்த இருக்குது, அந்த நேரத்தை விட்டுட்டு கெட்ட நேரம் வர டைமில் போய் இந்த காரியத்தை செய்கிற, நீ எப்படி வெற்றி பெறுவ அப்படின்னு. இதெல்லாம் இப்படிலாம் ஒரு பல இது. அப்போ நீ சுதந்திரமான மனிதர்களாக இப்படி இருக்கீங்க. அதனால் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, எப்போ மனிதர்கள் மதங்களை பின்பற்றி நடக்க ஆரம்பித்தார்களோ, மதங்கள்ன்றது ஒரு உதாரணத்துக்கு, இந்த மதன்ற இடத்துல நீங்கள் அரசியல் கட்சியிலேருந்து பல அமைப்புகள்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெறும் மதங்கள் மட்டும் கிடையாது. இப்போ எல்லாருமே அரசியல் கட்சியில் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இல்லாட்டி ஏதாவது அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இல்லாட்டி ஏதாவது சங்கங்களில் இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, யூனியன் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதில் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இல்லாட்டி தொண்டு நிறுவனங்கள் அப்படின்லாம் ஒரு நிறுவனங்களை வச்சு நடத்திக்கிட்டு அப்படின்றதெல்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களை கட்டி வச்சுருக்கீங்க, உங்களை இணைச்சி வச்சுருக்கீங்க, உங்களை பிணைச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் எங்கேயுமே கட்டப்படாத மனிதர்களாக நீங்கள் இல்லை. உண்மையாகவே நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் பல கயிறுகளால் கட்டப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருக்கீங்க. அப்படி கட்டப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி சுதந்திரமான மனிதர்களாக இருக்க முடியும் அப்படின்றத யோசித்து பாருங்கள். ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். ஓஷோ இந்த ஆழமான விஷயத்தை சிந்தித்து எழுதியிருக்கிறார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஆழமாக சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் சுதந்திரமான மனிதர்களாக நீங்கள் இருக்க முடியும், பல காரியங்களை செய்ய முடியும்.